தை மாத பிறப்பு 2026 12 ராசிகளில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியை பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அதோட வடிவம் எப்படி இருக்கும்? எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கலசத்தை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அது ஒரு பானை, தேங்காய் வச்சு மாலை வச்சா அது கலசம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கிற குடம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே பெரிய ரகசியம். இது ஒரு ஆண் ஏந்திய குடம், அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டு. அப்போ அந்த குடத்துக்குள்ளே அமுதமும் இருக்கலாம், விஷமும் இருக்கலாம், எம்டியாகவும் இருக்கலாம், தண்ணியும் இருக்கலாம், இல்லை தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய கலசமாகவும் இருக்கலாம். எந்த நிலையில் அவங்க எப்படி உருவாகுவாங்கன்னே சொல்ல முடியாது. அதான் கும்பராசி. ஸோ இந்த கும்பராசி அப்படின்னு பேசும்போது ராசி அதிபதி சனி பகவான். ஆனால் இப்போ கும்பராசியில் யார் இருக்காங்க? ராகு பகவான். நிறைய பேர் கும்பத்துக்கு அடி உத பிரச்சனை இச்சனை எல்லாம் சொல்லிட்டாங்க. கும்பராசி பார்க்குறதே இல்லை. ஆனால் கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? தை மாதம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கிரக நிலைக்கு ஏற்றபடி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ராகு பகவான் அங்கே இருந்தாலும் அந்த ராகுக்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருக்கிறது. குரு சண்டால யோகம். குரு சண்டால யோகம்னா என்ன? எவ்வளவு வறுமையில் இருக்கிறவங்களையும் வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு போகும். ரொம்ப ஹைலைட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்களை சடனாக லோவுக்கு கொண்டு போகிறது தான் இந்த குரு சண்டால யோகம். சர்க்கிள் மாதிரி டக்குன்னு உயர்வையும் கொடுக்கும், உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் கொடுக்கும். சரி, இது ஒரு தரப்பு. இந்த ராகு பிரச்சனையை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். யாருக்கெல்லாம் கும்பராசியில் பிறந்து ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்குதோ அவர்களுக்கு ராகு சார்ந்த கர்ம பதிவை பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக ராகுடைய தாக்கம் வெறும் 20% தான். மற்றபடி இதுதான் ஜோதிட விதி. ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, முகத்தில் சிரிப்பை கொண்டு வாங்க. சரி, இந்த மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்க போகுது. சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்றாரு. அதுவே ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகுது. ஏன்னா இந்த குரு சனியோ சேர்க்க 6-8 படனில் இருந்துச்சுனாக்கா அதுதான் பிரம்மஹத்தி தோஷமும். இது தனஸ்தானத்தில் இருக்கிறனால எவ்வளவு பஞ்சாயத்துகளை ஃபேஸ் பண்ணாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்ப நபர்களோட ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடந்த ஆண்டு வரைக்கும், அதாவது இந்த மார்கழி மாதம் வரைக்கும், எப்போனா 2025 புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய வீரியம் குறைய போகுது. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை உணர்ந்து தூக்கி போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த போகிறாங்க. அதே போல் சில இடங்களில் இந்த ராகுடைய மூர்க்கத்தனம் உள்ள எட்டி பார்க்கும்போது ஒரு அட்வைஸ் கொடுக்கறத விட அமைதியாக விட்டுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் அப்படின்றதுல ரொம்ப உயிராக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில், இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க. அதே இந்த 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க உச்சக்கட்ட விரக்தியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். திருமண பேச்சுவார்த்தைகள் கை கொடுத்தாலும் தாமதப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாயில் பிளாஸ்டரே ஒட்டி வச்சாலும் பஞ்சாயத்துகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன செய்யலாங்க? ஒர்க்கை அதிகமாக்கிக்கோங்க. காலையில் போனால் நைட்டு வந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அந்த கேதுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறது. இந்த மாதம் இல்லறத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் சில இடத்துல பாசிட்டிவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. சரி, 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். கண்டிப்பாக திருமணம் சார்ந்த சாந்தி பரிகாரங்கள் இந்த மாதம் செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பேசும்போது தூக்கமின்மை, கண் பார்வை பிரச்சனை. ஏன்னா முக்கால்வாசி டீனேஜ் பசங்க நைட்டு பேரண்ட்ஸ் படுத்துட்டா கூட நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபோனில் தான் இருக்காங்க. இந்த பப்ஜி கேம், இந்த கேம், அதில் தான் இருக்காங்க. அதோட விளைவுகள் எல்லாம் இதில் காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பெரியவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக பேங்க்ரியாஸ், அந்த சுகர் சார்ந்த விஷயங்கள், அதிகப்படியான கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள்,
இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த மாதம் வாகனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய செலவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வீண் விரயங்கள்னே சொல்லலாம். தந்தையார் வழியில் மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு ஒரு சின்ன ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்க்குறது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கேர்லெஸ்ஸாக விட்டதன் பேரில் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களோட எஃபெக்ட்டுக்கு ஏற்ற வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகம் விஷயத்தில் நிதானமாக செல்வது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் லாபத்தை பார்க்கக்கூடிய ராசிகளில் துலாத்துக்கு சொன்னோம், அடுத்ததாக கும்பராசிக்கு சொல்கிறோம். சொந்த தொழிலில் உங்களுடைய மூலதனமும் அதே நேரத்தில் நிதானமும் முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் இப்போ புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை. இயங்கிட்டுருக்க தொழிலுக்கு பெட்ரோல் கொடுக்கும். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கும். ஏன்னா ராகு அங்கே வந்து தூண்டிகிட்டு இருக்காரு, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான் யோசிச்சிருக்காங்க, இதுன்னு சொல்லிகிட்டே எது தான் செய்கிற தொழில் சிறப்பாக இருக்கணும், வெற்றியாகவும் இருக்கணும், கௌரவதையாகவும் இருக்கணும். அதில் முயற்சி பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் கண்டிப்பாக தேவை. அதே போல் கூட்டு வியாபாரத்தில் அதிக லாஸை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக 3வது மாதத்துலேருந்து 5வது மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க நீர் சத்து குறையிறதும் தொப்புள் கொடியில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான விஷயங்களை மருத்துவர் அணுகிறது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும். பிசிஓடி இருக்கக்கூடியவங்க ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ அதே போல் இந்த மாதம் கும்பராசின்னு பேசும்போது நான் எப்போவுமே ஒரு 3 மாதங்களாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ராகு பகவான் இருக்கார், கால சர்பதோஷம் இருக்கக்கூடியவங்க, ராகு தசை நடக்கக்கூடியவங்க, இல்லை இந்த ராகுவோட பீடிகை ரொம்ப அதிக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க காளஹஸ்தி போய் வழிபாடுகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தோட கிரக சேர்க்கை அப்படின்னு எடுக்கும்போது இந்த ராகு பேருக்குள்ளே எல்லா கிரகமும் வந்துட்டு குரு பகவான் மட்டும் வெளியில் இருக்கார். அப்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. பெருந்தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நிதானம் தேவை. வண்டி வாகனம் வாங்குறத தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிற வண்டி வாகனத்துக்கு உண்டான இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேங்க, ஒரு லாரி வச்சுருக்கேங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், அதை சர்வீஸ் கொடுக்கறது, அதுக்குண்டான செலவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக இது இருக்க போகுது. அதே போல் இந்த தை மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு சர்பம் தான். காளஹத்தீஸ்வரரை போய் பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தம்மனை போய் பார்த்தாலும் சரி, சர்பத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் ஒரே விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது பச்சை வண்ணம். நன்றி.